ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்னென்னா ப்ளவுஸ் தைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் பிகினராக இருக்கவங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. சில பேருக்குலாம் வந்து அரை நாள் ஃபுல்லாக நான் ஒரு ப்ளவுஸ் தான் சிஸ்டர் தைக்கிறேன், எனக்கு வந்து எப்படி வந்து சீக்கிரமாக தைக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து முன்னாடி நீங்கள் தைச்சதை விட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் முடிக்க முடியும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இந்த மிஷினில் உட்காரல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸும் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் தைக்கிறத தவிர வேறு எந்த விஷயத்தையும் வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம வேறு ஏதோ விஷயத்தை யோசிச்சுட்டு நம்ம ஒரு வேலை பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லேட்டாக தான் செய்யும். அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுறத வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்து கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டி வந்து கட் பண்ணுறீங்க, ஒரு சைடு வந்து நமக்கு 3 பீஸ் தேவைப்படுது அப்படின்னா 2 சைடும் 6 பீஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணும்போதே அதை எடுத்து வச்சிடணும். நம்ம டேபிளில் உட்காந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதை கட் பண்ணதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். அப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்குமே உங்களுக்கு டைம் ஆக தான் செய்யும். அதே மாதிரி கிராஸ் பீஸ் வந்து வேணும், இந்த ப்ளவுஸில் வந்து நான் எம்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸையுமே நம்ம முதல்ல வந்து கட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துடணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய கிளாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து எல்லா பீஸுமே ரெடியாக இருக்கும். அப்போ வந்து அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு டைமும் தைக்கும்போதும் ஒவ்வொரு மாதிரி தைக்கக்கூடாது. முதல்ல வந்து கை தைக்கிறீங்களா, அப்போ ஃபஸ்ட்டு கை தைங்க, அடுத்து ஃப்ரண்ட்டு, அடுத்து பேக்கு, அதுக்கப்புறமா கிராஸ் பீஸு. இல்லையா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் தைக்கிறீங்களா, கிராஸ் பீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கு, அதுக்கப்புறம் கை, இப்படி வந்து ஒரு ஆர்டர் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே மாதிரி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைம் கம்மியாகும். இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் வந்து தோணும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தைக்கக்கூடாது. டெய்லியுமே ஒரே மெத்தடில் தைச்சி பழகுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் பீஸ் எடுப்பேன். அதுக்கப்புறமா கையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரண்ட்டோட டாட் பிடிச்சிட்டு பட்டி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டையும் டாட்டையும் இணைச்சிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு வருவேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரே மெத்தடில் வந்து டெய்லி தைங்க. ஏன்னா நம்ம டெய்லி தைக்கும்போது ஒரே மாதிரி தைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு டைம் வந்து கம்மியாகும். இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இதுன்னு நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கட் பண்ணும்போது எது வந்து ஃபஸ்ட்டு இருக்கோ அதை வந்து ரெடி பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆக தான் செய்யும். கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம வீட்டு வேலை எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. நம்ம எந்திரிச்சு உட்காந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் மிஷினில் வந்து உட்காரும் போதே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து இந்த 1 மணி நேரம் வந்து தைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காருங்க. அதே மாதிரி டெய்லி வந்து தைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று வந்து டெய்லி வந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலையை வந்து டெய்லி செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருவோம். என்ன அப்படின்னா நம்ம இப்போ சமையல் பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுவோம். போக போக வந்து இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சிருவோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி அந்த வேலையை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும். ஒரே நாளெலாம் கம்மியாகாது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 50 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 40 நிமிஷத்தில் தைக்கிற மாதிரி நீங்கள் உங்களை ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம எதெல்லாம் வந்து ஸ்பீடாக தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒன்று தைக்கும் போதுமே நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அளந்துக்கணும். நம்ம கடைசி நேரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறேங்கிறதுக்காக தைச்சி முடிச்சுட்டு நமக்கு ஏதாவது ஆல்ட்ரு அப்படின்னா நம்ம மொத்தமாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எப்பவும் தைக்காதீங்க. வேகமாக தைக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம கரெக்டாக தைக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இந்த தொழிலில். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வரிசையாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் தைங்க. என்னோட எல்லா வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் தைச்ச உடனே நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துருவேன். ஏன் அப்படின்னா அது எனக்கு பழகிருச்சு. எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் ஜாயின் பண்ண உடனே நம்ம கரெக்டாக இருக்கான்னு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோன்னா நமக்கு திருப்தியாக இருக்கும். அந்த ப்ளவுஸில் தப்பும் வராது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை எடுக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து அதாவது எதாவது மாற்ற சொல்லியிருக்காங்க, இல்லை கையை வந்து நீளமாக்கியிருக்காங்களா சொன்னாங்களா,
இல்லை வந்து எனக்கு பேக் இறக்கணும்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து அந்த ப்ளவுஸை எடுக்கும்போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து தச்சுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அவங்களுக்கு வந்து கையை வந்து கொஞ்சம் நீளமாக பண்ண சொன்னாங்களே, நான் வந்து கம்மியாக பண்ணிட்டேனே அப்படின்னு உட்காந்து பிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் கஸ்டமர் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகிட்டு இருக்கீங்க, நான் இப்போ தான் சிஸ்டர் பழகிட்டு இருக்கேன், வீட்டிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரே நாளில் வந்து உங்களால் வந்து மாற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு முடியல அப்படிங்கிறக்காக போட்டுறாதீங்க. டெய்லியுமே தைச்சி பழகிட்டே இருங்க. என்றைக்கோ ஒரு நாள் வந்து உங்களே அறியாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொன்று, நீங்கள் பெடல் மிஷின் வச்சுருந்தாலுமே நம்ம மிஷின் வந்து நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வந்து அது கூட நம்ம தைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த மிஷின் வந்து நமக்கு தக்கன ஸ்பீடாக தைக்கும். நிறைய பேர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா அப்படி தைச்சிங்கன்னா அந்த மிஷினுமே ஸ்ட்ரக் ஆகும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்காது. இப்போ வந்து 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் தைக்கிற எல்லா டெய்லருமே உங்களை மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக தைச்சவங்க, 1.5 நாள் தைச்சவங்க அப்படிலாம் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்க தப்பெல்லாம் சரி பண்ணி அவங்க வந்து சீக்கிரமாக தைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களாலேயும் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வந்து லேட் ஆகும். நீங்கள் வந்து அது எந்த இடத்துல நமக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். உங்களால் முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நம்புங்க. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கும்போதே பாதியில் எந்திரிச்சு போகிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறக்காக உட்காந்து பேசிகிட்டே தைக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலுமே உங்களால் வந்து ப்ளவுஸை வந்து தைக்க முடியாது. நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு எந்த விதமான அதர் வேலையும் இருக்கக்கூடாது. நம்ம ப்ளவுஸ் தைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அப்படின்னா தான் சீக்கிரமாக தைக்க முடியும். வந்து போர் அடிக்கி, எனக்கு வந்து ஒத்தையில் உட்காந்து தைக்கும்போது ஒரு மாதிரி போர் அடிக்கி சிஸ்டர், அதனால் எனக்கு தைக்கவே ஓட மாட்டேக்கு அப்படிங்கிறவங்க ஒரு சாங் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்காக போட்டு கேளுங்க. இல்லை டிவியில் ஏதாவது படம் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து போட்டு கேட்டுகிட்டே வந்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து அது தோணாது. எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சா நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், நம்ம குடும்பத்துக்கு வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளவுஸ் தைக்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். வீட்டில் வந்து டெய்லராக இருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்தி நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக தைக்க முடியாது. டெய்லர் கடையில் போய் வேலை பார்க்கும்போது காலையில் 9:30 உட்காந்தா நைட்டு வரைக்கும் நம்ம உட்காந்து தைக்கலாம். அங்கே வந்து எந்த வேலையும் எக்ஸ்ட்ரா வேலை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்டையும் பார்க்கணும், நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு தான் தைக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கிற டயத்தில் வந்து பயன்படுத்தி நம்ம ஒரு வருமானம் உண்டாக்குறோம். இது உண்மையிலே வந்து பெரிய விஷயந்தான். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து என்ன தான் தச்சு சம்பாதிச்சாலும் வீட்டில் வந்து என்ன ஒரு 200 தான் சம்பாதிச்சி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சும்மா இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி உங்களால் ஒரு நாளைக்கு 200 சம்பாதிக்க முடியுது அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து மாதத்துக்கு 15,000 16,000 20,000 கூட சம்பாதிக்க முடியும். நம்ம உடலுழைப்பு மட்டும் போட்டால் போதும். இந்த தொழிலில் மட்டும்தான் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரே நாளில் வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையில் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்னா அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம். நம்ம 100 ரூபானாலும் சம்பாதிக்கலாம், இல்லை 1000 ரூபாய் வரைக்கும்னாலும் சம்பாதிக்கலாம். அது நம்மளோட உழைப்பை பொறுத்து தான். நீங்கள் வந்து 1 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 200 கிடைக்குது. அப்போ வந்து உங்களுக்கு டைம் யோசிச்சுக்கோங்க. உங்களோட ஒரு மணி நேரத்துக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா 200 சம்பளம் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி நீங்கள் வந்து சம்பாதிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தே உங்களால் வந்து 600 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இது வந்து நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறது மட்டும். இது போக ஒரு ப்ளவுஸுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சாரீ கொடுப்பாங்க, முந்தி அடிக்கணும், அதுக்கு ஒரு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த சாரியில் ஃபால்ஸ் அடிப்போம், அதுக்கு ஒரு 40 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் சாலிடாக நம்ம ஒரு 3 மணி நேரம் உழைச்சாலே நம்மளால் வந்து இதை சம்பாதிக்க முடியும். இதே அமௌண்ட்டை வந்து நம்ம வெளியில் போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த சம்பளத்தை வந்து எடுக்க முடியும். அப்போ வந்து நமக்கு கிடைச்ச தொழில் வந்து நம்ம இவ்வளோ நல்ல தொழிலை வந்து கற்று வச்சுருக்கோம், நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நம்ம வந்து ஏதோ ஒரு வருமானம் பண்ணணும், யார் என்ன சொன்னால் என்ன, நான் எனக்கு வரும், நான் நம்புகிறேன், நான் வந்து இந்த தொழிலை வந்து மேலே வருவேன் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னகட்டி வரைக்கும் நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம ஜெயிச்சு தான் அவங்கள வந்து நம்ப வைக்க முடியும். அதனால் இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, நான் இன்னொருத்தங்களுக்காக தைக்கிறேன், இல்லை அவங்க வாய் அடைக்கிறதுக்காக தைக்கிறேங்கிறத விட நம்ம ஃபேமிலிக்காக தைக்கிறோம், நம்ம ஃபேமிலியில் நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு தைச்சோன்னா கண்டிப்பாக உங்களால் அது ஸ்பீடாகவும் தைக்க முடியும். ரொம்ப நேரம் உட்காந்து தைக்கணும்னு எப்போவுமே ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மினிமம் அவ்வளோதான் தைக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்படி ட்ரை பண்ணுங்கள்.
சில பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தைச்சிட்டு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி வந்து உடம்ப வந்து பழக்காதீங்க. டெய்லிக்கும் ப்ளவுஸ் இருக்கிற மாரி தைங்க. அப்பனா தான் உங்களுக்கு வந்து அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெய்லி வேலையும் இருக்கும். டெய்லி வந்து தைக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம் இல்லாம தைக்க முடியும். ஏன்னா, ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு மறுநாள் வந்து நமக்கு முடியாது. நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.